ஹாய் மக்களே, சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் டீத்தூள் போட போகிறேன். 2 ஸ்பூன் டீத்தூள். அதே அளவுக்கு நான் வந்து ஒரு 10-15 கிராம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பொருளுக்கேற்ற அந்த மாதிரி கிராம்பு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது நான் வெந்தயம், டீத்தூள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வெந்தயமும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இன்னும் நிறையா கூட நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நிறையா கூட போட்டுக்கலாம். அதை வந்து கொஞ்சம் சக்கையாக நம்ம ஒரு 2 ஓட்டு அதை லைட்டாக ஓட்டி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி பொறி பொரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும். அதை கொஞ்சம் ஓரமாக நவுத்தி வச்சுட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பு பற்ற வச்சு அந்த பேனை அடுப்பில் வச்சாச்சு. அதை வந்து நம்ம வந்து கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகமும் கடுகும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். நல்லா அதை இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமான வீட்டில் உள்ள பொருள் தான் நாங்கள் அதை போட்டு செய்கிறோம். நாங்கள் கடையிலலாம் வாங்கவே மாட்டோம். எங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். கடுகு நல்லா வெடிக்குது. நல்லா வறுத்து எடுத்தது நம்ம வந்து இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதில் கொட்டிக்கலாம். அதையும் கொட்டி நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் தீர்ந்து போயிடுச்சுன்னா இது மாதிரி தான் செஞ்சு நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவோம். அப்பப்போ நாங்கள் எடுத்துக்குவோம். அதுவை எங்களுக்கு ரொம்ப நாங்கள் கடையிலலாம் வாங்கவே மாட்டோம். நாங்கள் வீட்டில் உள்ள பொருளே வச்சு தான் நாங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்குவோம். அதனால தான் நான் இதை வந்து நிறையா செய்கிறேன். நான் மிச்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம். நாங்கள் அதை பாருங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டே இருக்குது. நல்லா கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். செம்மையான ஒரு ஹேர் டை இது. எந்த ஒரு இதுவும் கிடையாது, அலர்ஜியும் கிடையாது. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளே எந்த பொருள் வேணாலும் நம்ம வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம். தலைக்கு சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம அதை நல்லா நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து அந்த சின்ன ஸ்பூன் வந்து கையில் அனல் படுறதுனால கொஞ்சம் தோசை கரண்டி எடுத்திருக்கேன். நல்லா கருக விட்டு எடுத்துடணும். நம்ம அதை நல்லா கணுவர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாகிடுச்சு, அருமையாகிடுச்சு. நான் வந்து அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்து பாரு. எவ்வளோ ஹீட்டாகவே இருக்குது. கண்ணெல்லாம் அணைஞ்சு இறக்கி வைக்கவும் கண்ணெல்லாம் அணைஞ்சு போகுது பாருங்க. நம்ம ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும்.
ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நல்லா வந்து இந்த ஸ்பூனை வச்சு நம்ம அதை கொஞ்சம் ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் அதை வந்து எடுத்து அதை கொட்டி அரைக்கலாம். அதை நல்லா கொட்டி நல்லா நைஸாக அரைச்சிடணும். நம்ம அதை நான் எல்லாத்தையும் தான் போட போகிறேன், ஏன்னா நிறையா இருக்குது. நான் அதை வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா டப்பாவில் அடைச்சி வச்சுக்குவேன். எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் அப்பப்போ எடுத்துக்குவோம் அதை. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிடணும், நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். அதை பாருங்கள் எப்படி நைஸாக இருக்குது. மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தும் நான் வந்து ஒரு வடிகட்டி எடுத்து அதை சலிச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சலிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் அது எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம். எல்லா பவுடரையும் நம்ம கொட்டிட்டா எல்லா பவுடரையும் கொட்டியாச்சு. நம்ம வந்து அடுத்தது என்ன போட போகிறோன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சம் நம்ம இது பண்ணி ஊற்றிக்கலாம். தேவையானதுக்கு அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அது பொடி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட நம்ம ஒரு அவுரி இலை பொடியை நம்ம வந்து எந்த அளவுக்கு பொடி சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அவுரிடி பொடியும் அதில் கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாகிடுச்சு பாருங்களேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சோண்டு கூட ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிண்டி விடணும், நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு வரணும். செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா பிடிச்சிக்கும் தலையில். நீங்கள் மாதத்துக்கு 2 முறை, வாரத்துக்கு 2 முறை நீங்கள் அப்பப்போ இதை தேய்ச்சிக்கிட்டா தலையும் முடியும் நல்லா வளரும். முடியும் நல்லா பிளாக் ஆகும். பாய்.